மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு வார்டு வாரியாக ஒவ்வொரு சாலையிலும் ஒவ்வொரு வீடாக சென்று ஆய்வினை மேற்கொள்ளும் வகையில் இந்த ஆய்வினை தொடங்கி இன்றைக்கு 3வது நாளாக இந்த ஆய்வினை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளோம். இந்த ஆய்வின் பொழுது மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் பி.கே. சேகர் பாபு அவர்களும் குறிப்பிட்ட மண்டல குழு தலைவர்களும் மாமன்ற உறுப்பினரும் பகுதி கழக செயலாளர் வட்ட கழக செயலாளர் உட்பட அனைவரும் இந்த ஆய்வின் போது உடன் இருக்கிறார்கள். தொடர்ந்து மாநகராட்சிக்கு உட்பட்ட அதிகாரிகள், ஈபி துறை சார்ந்த அதிகாரிகள், மெட்ரோ துறை சார்ந்த அதிகாரிகள் அனைவருமே இந்த ஆய்வின் போது உடன் பயணிக்கிறார்கள். ஒவ்வொரு வீடாக சென்று மக்களுடைய கோரிக்கைகள் என்ன இருக்கிறது கேட்டு அறிந்து அந்த கோரிக்கையை தீர்க்கும் வகையில் இந்த ஆய்வினை மேற்கொண்டோம். முதல் நாளாக கொளுத்தூர் பகுதிக்குட்பட்டு திருவிக நகர் பகுதிக்குட்பட்டு இந்த ஆய்வினை மேற்கொண்டோம். 2வது நாளாக அம்பத்தூர் மற்றும் வில்லிவாக்கம் பகுதியில் இந்த ஆய்வினை மேற்கொண்டோம். இன்றைக்கு துறைமுக பகுதிக்குட்பட்டு இந்த ஆய்வினை மேற்கொண்டிருக்கோம். இந்த ஆய்வின் போது சாலையில் இருக்கக்கூடிய குப்பைகள் இல்ல லைட் இல்ல ரோடு போட்டு தரணும், இந்த மாதிரி சிறு சிறு கோரிக்கைகள் பொதுமக்கள் முன்வைக்கிறார்கள். அதே போல சில பகுதிகள் புதிதாக பள்ளி வேணும் அப்படின்றத தெரிவிக்கிறாங்க, இல்ல புதிதாக மருத்துவமனை வேணும் அப்படின்றத தெரிவிக்கிறார்கள். சிறு சிறு பணிகள் என்றால் அதை உடனே அந்த துறையை சார்ந்த அதிகாரியிடம் தெரிவித்து அதுக்கான தீர்வினை ஒரே நாளில் காண்கிறோம். பெரிய ப்ராஜெக்டா இருந்தால் அதற்கான எஸ்டிமேட்டை தயாரித்து வரக்கூடிய நாட்கள்ல நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள் மேற்கொள்ளும் வகையில் இந்த ஆய்வினை மேற்கொள்கிறோம். பொதுமக்களும் இந்த ஆய்வின் பொழுது அவங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறதுனால இந்த ஆய்வு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. சென்னை ஃபுல்லா இந்த ஆய்வு போறோமா இல்ல சென்னை மட்டுமா? கண்டிப்பாக இப்பொழுது 44 வார்டு முதல் கட்டமாக தேர்ந்தெடுப்பது சென்னை கிழக்கு மாவட்டத்தில் இந்த ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம். இது முடிந்த பிறகு அடுத்து ஒரு மாவட்டமாக தேர்ந்தெடுத்து அந்த மாவட்டம் முழுவதுமாக வார்டு வாரியாக இந்த ஆய்வை தொடரும். சென்னை பொறுத்தவரையிலும் சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மழை காரணமாக நவம்பர் டிசம்பர் மாதம் சாலை பணிகள் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. டிசம்பர் 31 வரை எங்கேயும் ரோட் கட் பண்ணக்கூடாது, சாலை போடக்கூடாது என்று மாநகராட்சி சார்பாக அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இப்போ ஜனவரி மாதம் துவங்குவதனால அனைத்து பகுதியிலுமே சாலை பணிகள் மீண்டும் துவங்கப்பட்டு சாலை பணிகள் கண்டினியூ ஆகுது. 2025 நிதி பட்ஜெட் வந்த பிறகு அந்த நிதிக்கான சாலை பணிகள் மீண்டும் துவங்கப்படும். வடகிழக்கு பருவமழை முடிந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு சாலைகள் சேதமடைந்ததுன்னு ஒரு பட்டியல் இருக்கும். கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 10 டேஸ்ல நார்த் ஈஸ்ட் மான்சூன் முடிய போகுது. அந்த ஸ்டாட்ஸ்லாம் எடுத்திருக்கிறோமா? எவ்வளவு இது வரைக்கும் சாலைகள் தொடர்ந்து ஃபுல் ரோட் ஒர்க் பண்ண வேண்டிய சாலைகள் கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. பேட்ச் ஒர்க் தான் அதிக கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிருந்தது இந்த மழை காலங்களில். பேட்ச் ஒர்க் பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட ஒரு 5000 to 6000 பேட்ச் ஒர்க் கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிருக்கு. அதுல 3000 பேட்ச் ஒர்க் கிட்ட பணிகள் நடைபெற்றிருக்கிறது. மீதமுள்ள பணிகளும் வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். மெட்ரோ பணிகளால் ஏற்பட்ட அந்த சாலை பாதிப்பு அவங்க தரப்புல தான் இல்ல, மெட்ரோ துறை சார்ந்து 2 வகையில இருக்கு. ஒன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பெர்மிட் வாங்கிட்டு பண்ணுவோம், அழைத்தார் இணைக்கும் இருக்கு. ஸோ சிலது மெட்ரோ துறை சார்ந்தவர்களே அந்த பணிகள் நிறைவேற்றுவார், சிலர் மாநகராட்சி சார்பாக நிறைவேற்றுவார். பொதுமக்கள் அதிகபட்சமான கோரிக்கைகள் டெப்ரிஸ் ரிமூவல் சொல்லியிருக்காங்க, குப்பை அகற்றுமாறு தெரிவித்திருக்காங்க. இப்ப நம்ம கெனாலுக்கு உட்பட்ட பகுதினால இங்க அதிக குப்பைகள் சேரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால குப்பைகள் அகற்றும் பணி தெரிவித்திருக்காங்க. சில பேர் ஸ்ட்ரீட் லைட் 1 or 2 ஏரியில அப்படின்ற பட்சத்துல அது சரி செய்யுமாறு செய்திருக்காங்க. இந்த மாதிரி சிறு சிறு குறைகள் மட்டும்தான் தெரிவித்திருக்கிறாங்க. ஒரு சில பகுதிகள் நேற்று அம்பத்தூர் பகுதி ஆய்வினை மேற்கொண்டோம். அந்த பகுதிகளில் புதிதாக மருத்துவமனை வேணும் அப்படின்றத தெரிவித்திருந்தாங்க. ஸோ வரக்கூடிய நிதியாண்டுல அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்.